கல்லா கட்டும் யோகம் இந்த மிதன ராசிக்கு வந்தது சிறப்பான காலகட்டம். இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான், அது தனகுரு, குடும்ப குருவாக அமைகிறார். அற்புதம் நிகழ்த்தும் பல காலங்கள் உண்டு. அதை பற்றி பார்ப்போம். தினமலர் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். சார், வாழ்வில் வெளிச்சம் எப்போங்க வரும்? இதோ வந்தாச்சுன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 6, 8, 10ஆம் வீட்டை சுப பார்வையாக பார்க்கிறார். குருவார்க்க கோடி நன்மை சொல்ல வேணும். முதல்ல 6, 8 பார்ப்பதால் இந்த ராசிக்காரங்க இத்தனால் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் வருதுங்க. சார், தகுதி இருந்தும் குறைவாக சம்பளம் வாங்கியது, தன் தகுதிக்கு கீழே இருக்கிற அவமானம் ஏற்பட்டது, உடல் உபாதைகள் மாறி மாறி ஒன்று மாறி இருந்த அத்தனைக்கும் விலகி இவங்க வாழ்வில் வெளிச்சம் வருது. விரைச்சலும் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பண்ணியாச்சு, இனி லாபமே. நிறைய பேத்துக்கு வேலை இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. சார், வேலையில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு சிலர், வேலையே கிடைக்கல அப்படிங்கிறதாக வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி வேலையில் சுபிட்ச நிலைகள் வந்து இடமாற்றம் நடக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தப்பட்டது உண்டு. தொழில் பண்ணவங்க, தொழில் பார்த்திங்கன்னா முடக்கம்னு சொன்னாங்க. சார், தொழில் பண்ணோம் அப்படின்னு இதாக இருக்குது, என்ன பண்ணுறதுல 10ல் சனி பகவான் இருந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்கார். 10ல் சனி பகவான் இப்போது லாபத்தை குறைத்து நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணும்போது அற்புதமாக இருக்குங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த மாதிரி சுகமான விஷயத்தை வருது. முதல்ல வட்டிக்கு வட்டி கட்டியவர்கள் இனி விலகும் காலகட்டம். சார், வேறு என்ன சார்? குடும்பஸ்தானத்தில் குரு, குடும்பஸ்தானத்தில் ஒரு குரு வந்துட்டாலே, சுப கிரகம் வந்துட்டாலே ஒரு சுப நிகழ்வு நடக்கணும் இல்லையா? திருமணமாக, குழந்தை பிறப்பா, ஆக மொத்தம் ரெண்டுமே நடக்க வாய்ப்புண்டு. நிறைய பேருக்கு திருமணமே இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம், கெட்டி மேளம் கொட்டும் யோகம் வந்தாச்சு. சார், எப்போ சார் சொல்கிறீங்க? நிச்சயமாக பேச்சுவார்த்தைகள் இப்போது நடக்கும். அக்டோபர் 31க்கு பின் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் செலுத்தும் போது, அதிசாரத்தில் குரு இருக்கும்போது நிச்சயமாக குருபலன் வந்து அற்புதமாக இருக்கும். அப்போ மனதுக்கு பிடித்த வரனாக எந்த ஒரு ஜாதக தடை இருந்தாலும் விலகக்கூடிய சூழ்நிலை கொண்டு இது பரிகாரம் செய்தால் போதுமா? பரிகாரம் இல்லாமல் ஜாதகத்து ரீதியாக அமையக்கூடிய அம்சம் வந்தாச்சு. அப்பொழுது கல்வி, மாணவர்கள் கல்வியில் என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் என்ன சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் அற்புதமாக இருக்குது. ஆக மொத்தம் இடமாற்றம், வளர்ச்சி, வெற்றி, வாழ்த்துக்கள். இப்போ என்ன பரிகாரம் பண்ணணும்? நிச்சயமாக ஒரு பரிகாரம் தேவைப்படுதுங்க. என்னென்னா, கன்னி தெய்வங்கள், சப்த கன்னி குழந்தை வடிவத்தில் இருக்க ஒரு தெய்வ கோயிலுக்கு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.